Alhamdulillah, assalatu wassalamu ala rasulillah wal alihi wa sahbihi ajma'in. Amma ba'd, fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Alhamdulillahi rabbil alamin. Sisters எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்? சூரத்துல் ஃபஜ்ரில் 89வது சூரா, மக்காவில் அருளப்பட்ட சூரா, 30 ஆயத்துக்களை கொண்ட சூறாவில் நம்ம 14 ஆயத்துக்களை அல்லாஹின் உதவியால் பார்த்தாச்சு. இன்ஷா அல்லாஹி தஆலா இன்றைக்கி நம்ம 15, 16வது ஆயத்துக்களை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம இதை ஒரே மூச்சிலையும் சொல்லலாம், இல்லை நிறுத்தியும் சொல்லலாம். ஓகேவாம்மா? இதை ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். இந்த மாதிரி நம்ம நிறுத்தியும் ஓதலாம். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம வார்த்தைக்கு வார்த்தை பொருளை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அம்மா அப்படின்னா ஆகவே, எனவே அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆனால் மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறதுனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை தான் அம்மா. ஓகேவா? அல் இன்சானுனா மனிதன், இதா மபுதலாகுனா அவனை சோதித்த போது, ரப்புஹு அப்படின்னா அவனுடைய இறைவன், அக்ரமஹு இன்னும் அவனை கண்ணியப்படுத்தினான், நஅமஹு அப்படின்னா இன்னும் அவனுக்கு அருட்கொடை புரிந்தான், ஃபயகூலு கூறுகிறான், ரப்பி என் இறைவன், அக்ரமன் என்னை கண்ணியப்படுத்தினான். ஓகே, அடுத்ததான் அம்மானா ஆக, எனவே ஆக, இல்லைனா ஆனால் அப்படின்ற அர்த்தத்தையும் கொடுக்கும். அப்புறம் மேலும் எனவே அப்படின்னு அர்த்தத்தையும் கொடுக்கும். ஓகேவா? இதா மபுத்தலாகுனா அவனை சோதித்த போது, ஃபகதரா இன்னும் சுருக்கினான், அலைஹி அவன் மீது, ரிஸ்கஹு அவனுடைய வாழ்வாதாரத்தை, ஃபயக்கூலு கூறுகிறான், ரப்பி என் இறைவன், அஹானன் என்னை இழிவுபடுத்தி விட்டான். ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது எனவே மனிதனை அவனது இரட்சகன் சோதனைக்குள்ளாக்கி அவனுக்கு கண்ணியத்தை கொடுத்து பாக்கியங்களும் அருளினால் எனது இரட்சகன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என அவன் கூறுகிறான். ஓகே, ஆனால் அவனை அல்லாஹ் சோதனைக்குள்ளாக்கி அவன் மீது அவனுக்குரிய அதாவது கஷ்டத்தை, அதாவது ரணத்தை மட்டுப்படுத்தி விட்டாள். ரணத்தை மட்டுப்படுத்துறதுனா வாழ்வாதாரங்களை நெருக்கடியாக்குறது, இல்லைனா சுருக்கிறது. அப்படி பண்ணிட்டா அவன் என்ன சொல்கிறான்னா, அப்போது என் இரட்சகன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் அப்படின்னு கூறுறான். ஓகே, என்ன கூறுகிறான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஸோ ஆனால் அதாவது மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறதுனா, அவனுடைய இறைவன் அவனை சோதிக்க நாடுனா, மேலும் அவனை கண்ணியப்படுத்தி அருட்கொடைகளையும் வழங்கினாள். என்னுடைய இறைவன் என்னை கண்ணியப்படுத்தினான் அப்படின்னு சொல்கிறான். மேலும் அவனை சோதிக்க நாடினாள், அதாவது மேலும் அவனுடைய வாழ்க்கை வசதிகளை குறைத்து விட்டாள், என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? ஸோ இது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய உலகத்தில் உள்ள வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, உலக வாழ்க்கை, இதனுடைய சித்தாந்தமே இதுதான். ஓகேவா? இந்த 2 ஆயத்துக்கள் தான். அதாவது இந்த உலகத்தில் செல்வம், பதவி, அந்தஸ்து, அதிகாரம் இதெல்லாம் கிடச்சிருச்சுன்னா ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, கண்ணியம்னு நினைக்கிறான். இது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இழிவுன்னு நினைக்கிறான். இதை அவன் புரிஞ்சுக்கலை, அடிப்படை உண்மை என்னன்னு அவன் தெரிஞ்சுக்கலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கு இறைவன் கொடுக்கறது எல்லாமே அவனை சோதிக்கிறதுக்கு தான். அப்போது செல்வம், அதிகாரமும் சோதனை தான், வறுமையும் சோதனை தான். ஓகேவா? சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி அல்லாஹ் மனிதர்களை சோதிக்கிறதுக்கு தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் செல்வத்தையும் கண்ணியத்தையும் மற்றவங்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்குறான். ஓகேவா? அப்போ செல்வம் கொடுக்கறதுனால அல்லாஹுக்கு பிரியமானவன் அவன் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது, கஷ்டம் கொடுக்கறதுனால அல்லாஹுக்கு வெறுக்கப்பட்டவன் அவன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சரியா? ஸோ நம்ம குரானில் நிறைய உதாரணங்களை பார்க்குறோம் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய நமக்கு சொல்லி கொடுக்குறான், எப்படி இப்படிலாம் இருந்துராத அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி? அதாவது அல்லாஹுடைய பகைவன் யார்? ஃபிரௌன். அவனுக்கு என்ன கொடுத்துருந்தான்? செல்வத்தையும் அரசாங்கத்தையும் கொடுத்துருந்தான். அப்படி தானே? அதே மாதிரி அல்லாஹுடைய நேசத்துக்குரியவங்க அன்பர்கள் யார்? நபிமார்களும் வலிமார்களும். அவங்களுக்கு என்ன கொடுத்துருந்தான்? கஷ்டத்தையும் துன்பத்தையும் தான் கொடுத்துருந்தான்.
இல்லையா? அப்போது செல்வத்தை அல்லாஹுடைய கட்டளைப்படி உபயோகிச்சாங்க, இல்லை கஷ்டம் வரும்போது பொறுமையோட சகிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற முடியும். மறுமையில் மேலான பதவியை அடையிறதுக்கு முயல முடியும் இல்லையா? ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகத்தையும் துன்பத்தையும் பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஆயத்துக்களுடைய கருத்து. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போது நம்ம வந்து இந்த ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி பயன்படுத்தியிருக்கான் அப்படின்னு பாருங்களேன். ஃப அப்படின்னு பயன்படுத்துகிறான். அதாவது ஃப அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இதுக்கு முந்தைய வசனங்களை வச்சு நம்ம சொல்கிறது உடைய கருத்தாக இருக்கும். எனவே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எனவே இதனால தான் இப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து எனவே எப்படி சொல்லப்படுது, மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறதுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகே, மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறதுனா அந்த ஃப அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் அர்த்தம். இது வந்து இதா மபுத்தலாகும் அப்படின்னு சொன்னால் முழுமையாக டெஸ்ட் பண்ணுறது, முழுமையான சோதனை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ வந்து அதாவது அரபி வார்த்தையில் பொறுத்த வரைக்கும் இதா அபுத்தலாகு அப்படின்னு தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் இங்கே மபுத்தலாகும் நல்லா பயன்படுத்துகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு தடவையும் அப்படின்னு அர்த்தம். ஈச் அண்ட் எவ்ரி டைம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒவ்வொரு தடவையும் மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனைக்குள்ளாக்குறான், இன்சானை சோதனைக்குள்ளாக்குறான். யார்? ரப்புஹு, உன்னுடைய இறைவன். ஓகே, அதாவது ரப்புஹுனா யார்? அவனுடைய இறைவன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அவனுடைய இறைவன். ரப்புஹுனா ஹிஸ் மாஸ்டர், அவனுடைய இறைவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது அரபிக்கில் வந்து சோதனைக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்கு தேர்வு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? இதுக்கு வந்து அரபிக்கில் என்ன வார்த்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால் இன்தஹனா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது சூரா ஹுஜராத்தில் கூட இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்கலாம். அதே மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் சோதனை தான், ஆனால் கஷ்டம் இல்லாத சோதனை அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன்தஹனா அப்படின்னா இப்போ பலவ் அப்படின்னும் இந்த வார்த்தையும் சோதனைக்கு பயன்படுத்தப்படும். ஓகேவா? பலவ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சூரா கலமில் பயன்படுத்தியிருக்கோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தியிருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சோதனை ஆனால் கஷ்டத்தை கொடுக்கும். சரியா? இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்திலா அப்படின்னு பயன்படுத்துகிறான். இப்திலா அப்படின்னா அதாவது டஃப்பான டெஸ்ட்டுன்னு அர்த்தம். அதாவது இருக்கிறதுலே அந்த தேர்வுலேயே அதிக கடுமையான டெஸ்ட்டு. ஓகே, கடுமையான சோதனைன்னு அர்த்தம். இந்த வார்த்தையை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சோதிக்கிறதுக்காக இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பான். ஓகேவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி தான் சோதனைக்குள்ளாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை எல்லாம் வந்து பயன்படுத்தியிருப்பான், இபுத்திலா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிகமான தடவை, ரொம்ப டஃப்பான டெஸ்ட்டு. அதாவது ஒவ்வொரு தடவையும் திரும்பவும் அதாவது ஒரு டெஸ்ட் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த டெஸ்ட் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கும் அடுத்த டெஸ்ட்டு. அதாவது இந்த டெஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும்னா தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸாகவே இருக்கும். அப்படின்னா இபுத்திலா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? மபுத்தலாஹு அப்படின்னு சொல்கிறான்னா இன்சானுக்கு வந்து தொடர்ந்து சோதனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்ததான் அதாவது இதில் வந்து அக்ரமஹு வ நஅமஹு அப்படின்னு நல்லா பயன்படுத்துகிறான். அதாவது இக்ரம் அப்படின்னா கண்ணியப்படுத்துறது. ஓகேவா? கரும அப்படின்னா அவன் கண்ணியப்படுத்தினான். ஓகே, அந்த மாதிரி அர்த்தத்தை கொடுக்கும். ஸோ கரீம் அப்படின்னா சங்கைக்குரியவன், கண்ணியத்திற்குரியவன் அப்படின்னு அர்த்தம். எல்லாமே அந்த ஒரே வார்த்தையிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான். சரியா? ஸோ அப்போ என்னன்னா அடுத்ததாக நஅமஹு அப்படின்னு சொல்லும்போது நிஅமத்து சொல்கிறோம் இல்லையா? நிஅமத்து அதாவது அதிகமாக வழங்குறது, இந்த உலக வாழ்க்கையில் அதிகமாக வழங்குறது. அதாவது அவன் வந்து கம்ஃபர்ட்டில் இருப்பான், லக்ஸுரியில் இருப்பான், எப்போவுமே வந்து ஒரு இலகுவான தன்மை இருக்கும் அவனுக்கு வாழ்க்கையில். ஓகேவா? ஸோ எங்கே திரும்பினாலும் அவனுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிலையை வந்து எல்லாம் கொடுத்துருப்பான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும் போது நல்ல சந்தோஷமான ஒரு லக்ஸுரியில், சமூகத்துக்கு போனால் அவனுக்கு கண்ணியம் இருக்குது மக்கள் மத்தியில். ஓகேவா? இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அல்லாஹ்வினுடைய கஷ்டமான சோதனைன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நினச்சி பார்த்துக்கணும். நம்ம வந்து வெளியில் போனால் நம்மளை கண்ணியப்படுத்துகிறாங்க மனிதர்கள், அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம நல்லா வசதியோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது நமக்கான சோதனை. ஓகேவா? அதுவும் எப்படிப்பட்ட சோதனை? கஷ்டமான சோதனைன்னு அர்த்தம். டஃப்பான ஒரு சோதனைக்குள்ளார நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆனால் இதை வந்து நம்ம என்ன நினச்சிக்கக்கூடாது, அல்லாஹ்க்கு வந்து என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் எனக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. சரியா? இது வந்து ஒரு தவறான புரிதல் அப்படின்னு அர்த்தம். அப்படி நினச்சோன்னா தவறான புரிதல். அல்லாஹ் எனக்கு கொடுக்குறதோ இல்லை கண்ணியத்தையோ இல்லை நியாமத்தையோ கொடுக்குறது எதுக்காக? ஏன்னா சோதிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக. சரியா? ஏன்னா ஃபிரௌனுக்கு எக்கச்சக்கமான செல்வத்தை கொடுத்துருந்தான், காரூனுக்கு எக்கச்சக்கமான செல்வத்தை கொடுத்துருந்தான் இல்லையா?
ஆனால் அவங்க எல்லாம் எப்படிப்பட்டாங்க, இழிவாக்கப்பட்டாங்க. அதே மாதிரி குறைஷ் தலைவர்கள் பார்த்திங்கன்னா இறை நிராகரிப்பாளர்களாக இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க, சமூகத்தில் கண்ணியமிக்கவர்களாக இருந்தாங்க, அப்படி தானே. ஆனால் அவங்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு, அல்லாஹ்வின் பகைவர்களாக தான் அவங்க ஆயிட்டாங்க, அப்படி தானே. சுபஹானல்லாஹ். ஸோ நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது வந்து டெஸ்ட்டு, ஓகேவா. அப்போது இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோமா, இப்படி கிடச்சிருச்சுன்னு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோமா, அதாவது என்னுடைய ரப்பு வந்து, என்னுடைய இறைவன் வந்து என்னை கண்ணியப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லுவோமா, கண்ணியப்படுத்தினான். ஓகே, என்னுடைய இறைவன் வந்து என்னை கண்ணியப்படுத்தினான் அப்படின்னு கூறுகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறான், அதாவது நிகழ்காலத்தில் சொல்கிறான். அதாவது எப்பொழுதுமே அவன் சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். மனுஷன் அப்படிங்கிறவன் உலகம் அழிகிற வரைக்கும் உள்ள மனுஷன் வரைக்கும் இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். அதை தான் இங்கே சொல்கிறான். ஓகேவா. அப்போது நிகழ்காலத்துலேயும் வருங்காலத்துலேயும் எல்லா மனிதர்களுமே இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறான். ஓகேவா. சுபஹானல்லாஹ். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வந்து மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து கண்ணியம்னு நினச்சிக்கிறாங்க இந்த சோதனையையே. ஓகே. ஸோ நம்ம வந்து உலக வரலாறுகள்லாம் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா என்ன சொல்கிறது, ஆட்சியாளர்கள், மன்னர்கள், இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, என் பக்கம் தான் இறைவன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன நினச்சாங்கன்னா, நமக்கு வந்து அல்லாஹ் வந்து உதவி செய்கிறான், இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், நமக்கு செல்வம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறதுனால அவங்க அதை போய் கண்ணியம்னு நினச்சாங்க. நம்ம தான் வந்து உயர்ந்தவங்க, உலகத்திலேயே நம்மளை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்துருக்கிறான், நம்ம தான் வந்து ஸ்பெஷல் பீப்புள், அதனால தான் நமக்கு எல்லாமே வழங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஓகேவா. இப்போ கூட யூதர்கள்ட்ட போய் கேட்டால் அப்படி தான் சொல்லுவாங்க, அல்லாஹ் வந்து எங்களை தான் வந்து ஒரு நல்ல பிளட்டு, பியூர் பிளட்டாக எங்களை தான் ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட கேட்டால் கூட சொல்லுவாங்க. ஓகேவா. அவங்க தான் உயர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. மக்கள்லேயே மனிதர்களையே நாங்கள் தான் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்தியாவில் உள்ள இப்போ கூட நீங்கள் வந்து மேல் ஜாதின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, பிராமண சமுதாயமாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் தான் உயர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க, நாங்கள் தான் பிரம்மனுடைய தலையிலேருந்து பிறந்தவங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போது இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய, அதாவது இறைவனுடைய உதவி எங்களுக்கு தான் இருக்குது, எங்களை தான் மேன்மையாக்கி வச்சுருக்கிறான் சமூகத்தில், எங்களை தான் கண்ணியப்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஓகேவா. அவங்களுக்கு வந்து இதெல்லாமே சோதனை தான் அப்படிங்கிறது தெரியல. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது ரொம்ப அரகண்ட்டாக இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு கிடச்சிருக்குங்கிற ஒரு திமிரு தான் அதிகமாகிடுது, ஆணவம் தான் அதிகமாகிடுது. ஓகேவா. சுபஹானல்லாஹ். இதை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளே இப்போ பார்த்துட்ருக்குறோம் இல்லையா, மக்களை பார்க்கும்போது நம்மளே இப்போ பார்த்துட்ருக்குறோம் இல்லையா. சுபஹானல்லாஹ். அடுத்தது 16வது ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள், வ அம்மா. வ அப்படிங்கிறது இதனுடைய தொடர்ச்சி, வாங்கிறத மேலும் அப்படின்னு அர்த்தம், இதனுடைய தொடர்ச்சி தான், மேலே உள்ள ஆயத்துடைய தொடர்ச்சி தான். சரியா. அதுக்கு தான் இந்த வ அப்படிங்கிற வார்த்தையை இங்கே வந்து இந்த எழுத்தை பயன்படுத்தியிருக்கிறான். இதுக்கு முன்னாடி ஃப பயன்படுத்தியிருப்பான். ஃபனா எனவே அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். இந்த வ அப்படிங்கிறது அதனுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறதுனால இதை மேலும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, இதனுடைய தொடர்ச்சியாக என்ன சொல்கிறேன்னா, வ அம்மா இதா மபுத்தலாஹு. திரும்பவும் இது ஒரு சோதனை தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபகதரா. ஃபகதரா அப்படின்றது வந்து சுருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளுடைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரைன் பண்ணுறது. ஓகே. அதை வந்து சுருக்கிறது. ஓகேவா. கதரா அப்படின்னா ரொம்ப கால்குலேட்டிவாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப கால்குலேட்டிவாக எஸ்டிமேட் போடுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அந்த அளவுக்கு நுணுக்கமாக ரொம்ப குறைச்சி கொடுக்குறது, வசதிகளை வந்து குறைக்கிறது. ஓகே. ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸாக பண்ணுறது. சரியா. இப்போ நமக்கு வந்து செல்வம் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து நமக்கு வந்து நம்மளுடைய கதிரில் எழுதப்பட்டது தான் நமக்கு கிடைக்கும், அப்படி தானே. நம்ம இப்போ செல்வத்தை இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் கதிரில் எழுதப்பட்டது தான். ஓகேவா. இப்போ நமக்கு வந்து ஒரு கவலம், ஒரு சோறு பருக்க நம்ம வாய்க்குள்ளார போகுதுன்னா அது வந்து கதிரில் எழுதப்பட்டிருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை வந்து சாப்பிட முடியும். ஓகேவா. ஸோ எல்லாமே எழுதப்பட்டது தான். சுபஹானல்லாஹ். அப்போது இப்படிப்பட்ட மனிதன் என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன, அவனை வந்து சோதிக்க நாடுனா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்க நாடுனா அவனுடைய வாழ்க்கை வசதிகளை குறைச்சிடுறான். அப்போது அவன் வந்து என்ன நினப்பானா, என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் அப்படின்னு நினச்சிக்குவான். ஓகேவா. அப்போது இழிவுபடுத்திட்டான் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். சரியா. அஹானன் அப்படின்னா இஹானா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வரக்கூடியது தான். அதாவது ஒருத்தனை வந்து இழிவுபடுத்துறதுக்காக முயற்சி செய்கிறது அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும்.
ஓகேவா? அப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அல்லாஹ் மேலே ஒரு தப்பான எண்ணத்தை அவங்க நினச்சிக்கிறாங்க. தப்பான எண்ணத்தோட இருக்கிறாங்க இந்த மக்கள். ஓகேவா? ஸோ இவங்க வந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாதவங்களா இருக்கிறாங்க. அல்லாஹ் வந்து எனக்கு வந்து செல்வத்தை கொடுக்கவே இல்லை, என்னுடைய விதி இதுதான், அதாவது என்னுடைய விதியில் இதுதான் எழுதியிருக்குது, என்னை வந்து இழிவுபடுத்துகிறான், என்னை வந்து அல்லாஹுக்கு பிடிக்கவே இல்லை, என் மேலே அல்லாஹ் கோவமாக இருக்கிறான், இல்லைனா அதாவது என்ன சொல்கிறதுனா எனக்கு எந்த ஒரு நல்லதுமே அவன் பண்ணவே இல்லை, இந்த மாதிரியாக அல்லாஹ் மேலே தப்பான எண்ணங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். இவனோட ஆட்டிடியூடே இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா அதை சோதனைன்னு அவன் உணர மாட்டான். சரியா? நான் வறுமையோடு இருக்கிறேன், நான் ஏழையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எனக்கான சோதனை அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்க மாட்டான். சரியா? ஸோ முதல்ல ஆயத்தில் அக்ரமன் சொல்கிறான், அடுத்த ஆயத்தில் அஹானன்னு சொல்கிறான். ஓகே, ஸோ இதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ சுபஹானல்லாஹ். அப்போது இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான மனிதர்கள் வந்து எதை வந்து இது பண்ணுறாங்க, கண்ணியம்னு நினைக்கிறாங்க, மக்கள் மத்தியில் அவங்க வந்து ரெஸ்பெக்டாக இருக்கணும், மரியாதையோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி நியாமத்து கிடச்சிச்சின்னா அது வந்து கண்ணியம், மரியாதை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? அப்போது ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து ஒரு நியாமத்து. ஓகேவா? ரிஸ்க்குங்கிறதும் ஒரு நியாமத்து தான். அது வந்து அந்த ரிஸ்க்கு மூலமாக நமக்கு கண்ணியமும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து எடுத்துக்கப்படும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்கு வந்து மரியாதையும் போச்சு, கண்ணியமும் போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அந்த ரிஸ்க்கை வந்து சுருக்கும்போது, வாழ்வாதாரத்தை சுருக்கும்போது மக்கள் மத்தியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சமூகத்தில் கண்டிப்பாக மரியாதையும் கண்ணியமும் போகுது இல்லையா? ஒரு ஏழைக்கும் ஒரு பணக்காரரும் ஒரே இடத்துக்கு போனால் யார் மதிக்கப்படுவாங்க? சமூகத்தில் நம்ம அன்றாடமாக பார்த்துட்டு தானே இருக்கிறோம். நடைமுறை வாழ்க்கையில் யாரை மதிக்கப்படுறாங்க? பணக்காரங்களை தான் மதிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால தான் ஒரு ஏழை என்ன நினைக்கிறான், நான் வந்து கண்டிப்பாக வந்து இழிவுபடுத்தப்பட்டுட்டேன் இறைவனால் அப்படின்னு நினைக்கிறான். ஓகேவா? ஸோ சுபஹானல்லாஹ். இப்போ ஒவ்வொரு முஸ்லீமுமே இதை வந்து சிந்திச்சு தான் பார்க்கணும். நம்ம வந்து நார்மலாக எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீப்பான ஒரு வாட்ச் போடுறதுக்கோ இல்லை சீப்பான ஒரு பிராண்டட் ஐட்டம் இல்லாமல் வாங்குறதுக்கோ இப்போ மக்களால் மனசு வர்றதில்லை. எல்லாமே பிராண்டட் ஐட்டம். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கார் வாங்கணுன்னா அது கம்மியான விலையில் உள்ள கார் யாருமே வாங்குறது இல்லை இல்லையா? ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லோனை போட்டு வாங்கிக்கலாம், கடனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லோரும் இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு சாதாரண உதாரணத்துக்கு இப்போ நமக்கு மொபைல் தேவை, அது பேசுகிறதுக்கு தேவை அப்படின்னா நோக்கியா ஃபோன் வச்சு பேசிக்கலாம். ஆனால் பேசுகிறதுக்கு பயன்படுத்தக்கூடியவங்க எல்லாமே இப்போ வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா ஆண்ட்ராய்டும் ஆப்பிள் ஃபோனுமா ஆயிடுச்சு. அப்படி தானே? ஸோ ஆண்ட்ராய்டும் ஆப்பிள் ஃபோனும் இல்லை அப்படின்னு சொன்ன யார்கிட்டையாவது இல்லைன்னா அவங்கள கேவலமாக பார்க்குறாங்க, இழிவாக பார்க்குறாங்க சமூகத்தில். அப்படி தானே? ஸோ அந்த அளவுக்கு வாங்குறதுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மனிதன் என்ன நினைக்கிறான், நான் இழிவுபடுத்தப்பட்டுட்டேன், அல்லாஹ்வால இழிவுபடுத்தப்பட்டுட்டேன்னு நினைக்கிறான். ஓகே, அப்போது எல்லாமே அவனுக்கு என்ன தேவைப்படுது, எக்ஸ்பென்சிவாக தேவைப்படுது, செல்வம் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ மனிதன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு மறக்கக்கூடியவனாக இருக்கிறான், நோக்கத்தையே மறக்கக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹுடைய சத்தியங்களை மறக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்சான் அப்படின்னாலே மறதி அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? அப்போது அதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. உன்ஸ் அப்படின்னு சொன்னால் நேசம்னு அர்த்தம். எது மேலே நேசப்படுறான் அவன் வந்து? இந்த மெட்டீரியலிஸ்டிக்னு சொல்லுவான் இல்லையா, அதாவது பொருள்கள் மேலேயும் செல்வத்து பணத்து மேலேயும் தான் நேசம் வைக்கிறான். சரியா? அதனால தான் இன்சான் அப்படிங்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே அல்லாஹ்கிட்டேருந்து வந்த கிஃப்ட்டு தான் நமக்கு. நம்ம எதையாவது வந்து சொந்தமாக வச்சுருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அல்லாஹ் தான் உரிமையாளன், எல்லாத்துக்குமே அல்லாஹ் தான் உரிமையாளன். நம்ம இந்த உலகத்துக்கு பிறந்து வரும்போது எதோட வந்தோம்? ஒன்றுமே இல்லாமல் தான் வந்தோம், வெறுங்கையோடு தானே வந்தோம் இல்லையா? எல்லாமே கொடுத்தது யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். சுபஹானல்லாஹ். அப்போது நம்ம அல்லாஹ்வுடைய எப்போவுமே நல்ல ஒரு தொடர்புடையே இருக்கணும். அல்லாஹ் எப்போவுமே நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ் எப்போவுமே நினைவு கூறணும், திக்ரு செய்யணும். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான், இன்னும் அதிகமாக நமக்கு கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்குறான், சத்தியம் பண்ணுறான் 14வது ஆயத்தில் 8வது வசனத்தில். ஆனால் அதெல்லாம் நம்ம நினைக்கிறோமா? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போது நம்ம அல்லாஹ்வுடைய சரியான தொடர்போடு இருக்கணும், தவறான தொடர்போடு இருக்கக்கூடாது. தவறான தொடர்புனா என்ன அர்த்தம்? அதாவது மறதியோடு இருக்கிறது, நம்ம நோக்கமே புரியாமல் இருக்கிறது, அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை நிராகரிக்கிறது, வரம்பு மீறுறது, ஹலாலான எனக்கு பணம் கொடுக்கலையா நான் ஹராமின் பக்கம் போவேன்னு போகிறது
ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான தவறுகள் எல்லாமே செய்யக்கூடாது. இதனால் என்ன ஆகும்னா ஃபசாதுகள் அதிகமாகும். அதாவது நிறைய கரப்ஷன்ஸ் ஏற்படும். அப்போது சமூகத்துலேயும் அது ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு சமுதாயத்துலேயும் இப்படி ஸ்ப்ரெட் ஆகிறதன் மூலமாக அந்த நாடே வந்து ஊழல் நாடாக மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போது ஒரு தனி மனிதனுடைய விஷயம் எப்படி இருக்கணும்னா, உணரணும். இது வந்து எனக்குரியது கிடையாது. இது அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறது. இது வந்து அல்லாஹ் கொடுத்த சோதனை அப்படின்னும் நினைக்கணும். ஓகேவா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மளுடைய வசதி வாய்ப்புகளையும் கண்ணியத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக நம்மளுடைய மைண்டை வந்து எப்படின்னா அந்த ஆட்டிடியூட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு நல்ல ஒரு சிந்தனையை தரக்கூடிய விதமாக இந்த ஆயத்துக்களை புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அதாவது இந்த உலகத்தில் அல்லாஹ் வந்து நம்மளை சோதிக்க நாடுறான். அதனால் நமக்கு கண்ணியத்தையும் அருட்கொடைகளையும் கொடுக்குறான். அதே சமயத்தில் சோதிக்க நாடுறதுனால தான் நமக்கு வந்து வாழ்க்கை வசதிகளையும் குறைச்சும் கொடுக்குறான். ஸோ இதனால் இது எல்லாமே நமக்கான சோதனை தான் அப்படிங்கிறத நம்ம உணரணும். கொடுத்தா என்னை கண்ணியப்படுத்தினான்னு நினைக்கக்கூடாது, கொடுக்கலனா என்னை இழிவுபடுத்திட்டான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகேவா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், நம்ம 89வது சூராவான அல் ஃபஜ்ரில் 15, 16வது ஆயத்துக்களுக்கு உண்டான தஜ்வீது சட்டங்களை பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். இதில் ஃப அம்மா, ஃப ஃபதா ஃப, ஹம்சா ஃபதா, மீம் ஷத்தா அம், மீம் ஃபதா ம. இந்த மீம் முஷத்ததா இருக்கிறதுனால இதை வந்து நம்ம அக்மல் குன்னா பண்ணணும். அப்போது ஃப அம்மா. ஓகே, ஃப அம்மா. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்த எழுத்தான லாமில் வந்து லாம் சுக்கூன் இருக்குது. அப்போ அங்கே போய் இணைக்கணும். அப்போது மீம் ஃபதா லாம் சுக்கூன் மல், ஃப அம்மல். ஓகே, அடுத்ததான் ஹம்சா கெசரா நூன் சுக்கூன் இன். அப்புறம் நூன் சாக்கினாக்க அடுத்த எழுத்து என்னென்னு பாருங்கள், சீன் வந்திருக்கு. அப்போது இங்கே என்ன பண்ணணும், எஹ்ஃபா பண்ணணும், எஹ்ஃபா தக்கீக்கா பண்ணணும். அப்போது இது வந்து குன்னா காமிலா கொடுக்கணும். ஓகேவா? அப்போது இன்சானு, அப்போது இன்சானு, சீன் ஃபதா அலிஃப் சவேராசா 2 அலிஃப் நீட்டு அலிஃப் மத்து, நூன் தொம்மா நூ, இன்சானு. அடுத்தது ஹம்சா கெசரா இ, ஜால் ஃபதா அலிஃப் மத்து, ஜ ஹரக்கத்து, அதாவது 2 ஹரக்கத்தை நீட்டணும், அலிஃப் மத்து. அடுத்ததான் மீம் ஃபதா ப சுகுன் மப், மப். ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த ப சுக்குனுக்கு என்ன பண்ணுவோம், கல்கலத்து சுகரா. ஓகேவா? கம்மியாக கல்கலா கொடுக்கணும். அப்போது மப். அடுத்ததான் த ஃபதா த, மப் த. லாம் ஃபதா அலிஃப் சகைரா லா 2 ஹரக்கத்தை நீட்டணும், அலிஃப் மத்து. ஹ தொம்மா ஹூ, மப் தலா ஹூ. அடுத்ததான் ரா ஃபதா ப ஷதா ரப், ப தொம்மா பு, ரப்பு. ஹ தொம்மா வாவ் சகைரா ஹூ 2 ஹரக்கத்தை நீட்டணும், ரப்பு ஹூ. இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், இந்த குட்டியாக வாவு போட்டிருக்கு பார்த்திங்களா, இதுக்கு பேர் வந்து மத்து சிலத்து சுகரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சட்டத்துக்கு பேர் மத்து சிலத்து சுகரா. வந்து இதை தொடர்ந்து வரும், ஃபாக்ரமஹூலையும் வரும், வநஅமஹூலையும் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து மத்து சிலத்து சுகரா அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்துக்கு பேர் சொல்லுவோம். அப்படின்னா என்ன, எதுக்காக இந்த சிலத்து சுகரா வருது, ஏன் இந்த குட்டியாக வாவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சட்டம் இருக்குது. என்னென்னா ரப்புஹூ, ஃபாக்ரமஹூ, வநஅமஹூ. இதில் ஹூ ஹூன்னு ஒரு வார்த்தை வருது பார்த்திங்களா. இந்த ஹூவோ இல்லை ஹீ, சில இடத்துல ஹீ வரும், ஹ கெசரா கூட வரும் சில இடங்களில். ஓகே, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு மொதல் எழுத்தும் அடுத்த வார்த்தையினோட முதல் எழுத்தும் வந்து ஹரக்கத்து பெற்றிருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஹரக்கத்தை பெற்றிருக்கோம். அதே மாதிரியே அடுத்த வார்த்தை, இந்த ஹூக்கு அப்புறமா அடுத்த வார்த்தையை பார்த்திங்கன்னா ஹம்சா வரக்கூடாது. இதில் ஹம்சா இல்லை. ஓகேவா? இந்த மாதிரியான இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஹ தமீர், இதை வந்து ஹ தமீர்னு சொல்லுவோம். தமீர்னா பிரதிப்பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அவனுடைய இல்லைனா அவனுக்கு இந்த மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கும். ஓகேவா? ஹிஸ், ஹிம் இந்த மாதிரியான அர்த்தங்களை கொடுக்கும். ஓகே,
அப்போது இதுக்கு வந்து மத்து சிலத்து சுகரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஆனால் நம்ம ஈஸியாக உஸ்மானி ஸ்கிரிப்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த குட்டியாக ஒரு வா போட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அங்கே மது செலுத்து சுகரா தான் அப்படிங்கிறத அந்த அதாவது அந்த சட்டத்தை வந்து நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஹைர் அல்ஹம்துலில்லா. அப்போது ரப்புஹு அப்படிங்கும் போது அந்த இடத்துல 2 ஹரக்கத்தை நீட்டணும். வாவுல் மத்து, வாவ் சகைர் அப்படிங்கிறது வாவுல் மத்து, இல்லைனா மது செலுத்து சுகரா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஹைர். இப்போது இதை வந்து அடுத்த வார்த்தை பாருங்கள். ஃப அக்ரமஹு. ஃப ஃபத்ஹா ஃப, ஹம்சா ஃபத்ஹா, காஃப் சுகூன் அக். அக் ஹம்ஸ் பண்ணணும். அடுத்ததான் அந்த சிஃபத் இருக்குது. ஓகேவா? அடுத்தது ரா ஃபத்ஹா ரா, தஃஹைமா உச்சரிக்கணும். அடுத்தது மீம் ஃபத்ஹா ம, ஹ தொமா வாவ் சகீரா ஹூ. இது வாவுல், அதாவது வாவுல் மத்தாவும் சொல்லலாம், இல்லைனா மத்து சிலத்து சுகரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃப அக்ரமஹு. அடுத்ததான் வ நஅமஹு. வாவ் ஃபத்ஹா வா, நூன் ஃபத்ஹா, ஐன் ஷத்தா, ந ந. ஓகே? ஐன் ஃபத்ஹா அ, வ ந அ. இது நடுத்தொண்டையிலேருந்து வரணும், வசத்துல் ஹல்க்கு. ஓகே? அடுத்தது மீம் ஃபத்தாமா, ஹ தொமா வாவ் சகிரா ஹூ. இதுவும் வந்து மது சிலத்து சுகரா. ஓகே? வ ந அமஹு. அடுத்ததான் ஃப யக்கூலு. ஃப ஃபத்தா ஃப, யா ஃபத்தா யா, காஃப் தொம்மா வாவ் சுகுன் கூ. இது வந்து வாவுல் மத்து, லாம் தொம்மா லு. ஃப யக்கூலு, ஃப யக்கூலு. அடுத்தது ரா ஃபத்தா ப ஷத்தா ரப், ப கெஸ்ரா, மத்து இருக்குது பாருங்கள். அடுத்த வார்த்தையுன்ற முதல் எழுத்தில் என்னன்னு பாருங்கள், ஹம்சா இருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? மத்தல் ஜாய்ஸல் முன்ஃபசில் அப்படிங்கிற அந்த சட்டம். ஓகே? அப்போது ரப்பி அப்படின்னு 4 இல்லைன்னா 5 அலிஃப் நீட்டி தான் ஓதணும். அடுத்ததான் ஹம்சா ஃபத்ஹா, காஃப் சுக்கூன் அக். அக். இந்த காஃபுக்கு வந்து ஹம்ஸ் சிஃபத்தை கொடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இது ஷித்தா தன்மையும் இருக்குது, அதையும் கொடுக்கணும். அக். அடுத்ததான் ரா ஃபத்ஹா ரா, இது தஃஹைமா ஓதணும். மீம் ஃபத்ஹா ம, அப்புறம் நூன் கெஸ்ரா நீ, அக்ரமனி. இப்போ நம்ம வக்ஃபு பண்ணுறதுனால தான் என்ன பண்ணுறோம், நூன் கெஸ்ராவை வந்து நூன் சுக்கூனாக மாற்றி நிப்பாட்டிடுவோம். ஓகேவா? அப்போது அக்ரமன். ஓகே? அக்ரமன். அவ்வளோதான். அப்போ இதை எப்படி ஓதணும்? ஃப அம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃப அக்ரமஹு வ நஅமஹு ஃபயக்கூலு ரப்பி அக்ரமன். ஓகே? அல்ஹம்துலில்லா. அடுத்தது 16வது ஆயத்தை பாருங்கள். வ அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயக்கூலு ரப்பி அஹானன். அப்போது வாவ் ஃபத்ஹா வா, ஹம்சா ஃபத்ஹா, மீம் ஷத்தா அம், மீம் ஃபத்ஹா ம. இந்த இடத்துல என்னது? அக்மல் குன்னா, முழுமையாக நம்ம பரிபூர்ணமாக குன்னா கொடுக்கணும். அடுத்ததான் அலிஃப் மத் இருக்குது. அடுத்த வார்த்தை என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஹம்சா இருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம்? மத்தல் ஜாயிசல் முன்ஃபசில் 4 இல்லைனா 5 அலிஃப் நீட்டணும். வ அம்மா நீட்டணும். ஓகேவா? அடுத்ததான் ஹம்சா கெசரா இ, ஜால் ஃபத்ஹா அலிஃப் மத்து, த 2 ஹரக்கத்தை நீட்டும், அலிஃப் மத்து. அப்போது இ த. அடுத்தது மீம் ஃபத்ஹா ப சுகுன் மபு, மபு கல்கலத்து சுகரா. ஓகே? அடுத்ததான் த ஃபத்ஹா த, மபு த, லாம் ஃபத்ஹா அலிஃப் சகைரா ல, மபு த ல. இது அலிஃப் மத்து. அடுத்தது ஹ தொம்மா ஹூ, மபு த ல ஹூ. அடுத்ததான் ஃப ஃபத்ஹா ஃப, காஃப் ஃபத்ஹா கா. இது காஃப் வந்து என்னது? ஹெவி லெட்டர், இஸ்தேலாம் எழுத்து. அப்போது ஃப கா. அடுத்ததான் தால் ஃபத்ஹா த, ரா ஃபத்ஹா ரா. ராவும் ஹெவியாக சொல்லணும், ரா ஃபத்ஹா இருக்குது. அப்போது ஃப கதரா, ஃப கதரா. அடுத்தது ஐன் ஃபத்ஹா அ, இது நடுத்தொண்டை வசத்தல் ஹல்க்கு. லாம் ஃபத்ஹா யா சுகூன் லை, இது யா உள்ளீன். அடுத்ததான் ஹ கெஸ்ரா ஹி, அலைஹி. ஓகே? அலைஹி. அடுத்ததான் ரிஸ்கஹு, ரா கெஸ்ரா, ஜ சுகூன் ரிஸ், ரிஸ். இந்த ரா வந்து தர்க்கிக்காக தான் ஓதணும், அந்த ஜவுடைய கரெக்டான மஹ்ரஜில் வச்சு சொல்லணும். ஓகே? ரிஸ். அடுத்தது காஃப் ஃபத்ஹா கா, ஹெவி லெட்டர். அடுத்தது ஹ தொமா வாவ் சகீரா ஹூ, 2 ஹரக்கத்தை நீட்டணும். ரிஸ்கஹு. இந்த இடத்துல என்ன சொன்னோம்? வாவுல் குட்டியாக வாவ் சகீரா இருக்கா. அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? இதை என்ன எப்படி சொல்லுவோம்? மத்து சிலத்து சுகரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்ததான் ஃப ஃபத்ஹா ஃப, யா ஃபத்ஹா யா, ஃப யா, காஃப் தொமா வாவ் சுகுன் கூ. இது வந்து
2 ஹரக்கத்தை நீட்டுவோம் வாவுல் மத்து. ஓகே, அப்போது ஃபயக்கூ லாம் தம்மா லு ஃபயக்கூலு ஃபயக்கூலு. அடுத்தது ரா ஃபத்ஹா ப ஷதா ரப் ப கஸ்ரா பி ரப்பி. அடுத்தது அலிஃப் மத்து. அடுத்த வார்த்தையில் முதல் எழுத்து என்ன இருக்குது? ஹம்ஸா இருக்குது. அப்போது மத்துல் ஜாயிசல் முன்ஃபசில் 4 இல்லைன்னா 5 அலிஃப் நீட்டி ஓதணும். ஓகே, அப்போது ரப்பி அப்படின்னு நீட்டணும். அடுத்ததான் ஹம்ஸா ஃபத்ஹா அ, ஹ ஃபத்ஹா அலிஃப் சகைரா ஹ, 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். ஹ. இதை வந்து மத்து தபை அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகேவா, எல்லா மத்தையுமே வந்து இந்த அலிஃப் மத்து, வாவ் மத்து, யா மத்து இதெல்லாமே மத்து தபை இல்லைனா மத்துல் அஸ்லி இப்படிலாம் சொல்லலாம். இல்லைனா ஹுருஃபுல் மத்தா. ஓகே, இந்த பெயர்கள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். சரியாம்மா? அடுத்ததான் நூன் ஃபத்ஹான்னா நூன் கெஸ்ரா நீ அஹா நனி அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நம்ம வக்ஃபு பண்ணுறதுனால தான் நூன் கெஸ்ரா வந்து நூன் சுக்கூனா மாற்றி நிப்பாட்டுவோம். அப்போது அஹா நன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இதை எப்படி ஓதணும்? வ அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி நம்ம நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.